வணக்கம். கோயம்புத்தூர்லேருந்து நான் உங்கள் இன்ஜினியர் சச்சின். இப்போ நம்ம இருக்கிறது கோயம்புத்தூர் செட்டிப்பாளையம்ல இருக்கிற நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் சைட். இது ஒரு 3 பெட்ரூம் ஹால் கிச்சன் டைனிங் உள்ள ரெசிடென்ஷியல் பில்டிங். நாங்கள் சைலண்ட் வேலி கன்ஸ்ட்ரக்ஷன் இது வரைக்கும் 100+ ரெசிடென்ஷியல் பில்டிங்ஸ், கமர்ஷியல் அண்ட் இண்டஸ்ட்ரியல் பில்டிங்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு என்ன ரேட்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஒரு 30 மினிட்ஸ் வீடியோவாக டீட்டெயில்டாக ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ரேட் 2024 டைட்டிலில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறோம். அந்த வீடியோவை பார்க்காத நண்பர்கள் அதை கண்டிப்பாக பாருங்கள். டிசம்பர் 2024 வரைக்கும் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ரேட்டை தான் நாங்கள் ஃபாலோ பண்ண போகிறோம். இந்த வீட்டோட ஓனர் மிஸ்டர் ஈஸ்வரன் நம்மளோட ஸ்பெசிஃபிகேஷன் 2 செலக்ட் பண்ணியிருக்கிறாரு. அது 2000 rupees per ஸ்கொயர் ஃபீட் காஸ்ட். இப்போ அதோட எஸ்டிமேஷன் தான் பார்த்துட்ருக்கோம். இந்த ப்ராஜெக்ட் வெறும் கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் 1542 ஸ்கொயர் ஃபீட் உள்ள ப்ராஜெக்ட்னால 2200 rupees நம்ம சார்ஜ் பண்ணியிருக்கிறோம். மேபி இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபஸ்ட் ஃப்ளோர் கம்பைண்டாக இருந்துச்சுன்னா நம்ம 2000 rupees ஆவரேஜாக ரேட்டாக கன்சிடர் பண்ணியிருப்போம். வாட்டர் டேங்க் பிரிக் ஒர்க்கில் 6000 லிட்டர் அட் 12 rupees காஸ்ட்டில் சார்ஜ் பண்ணியிருக்கிறோம். 6000 லிட்டர் செப்டிக் டேங்க் ஆர்ஆர் மேசன்ட்ரியில் 10 rupees per லிட்டரில் சார்ஜ் பண்ணியிருக்கிறோம். காம்பவுண்ட் வால் 4 சைட்ஸுமே பண்ண வேண்டியது இருக்குது. 1800 rupees per ரன்னிங் ஃபீட்டில் சார்ஜ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதோட டோட்டல் ப்ராஜெக்ட் காஸ்ட் 38 lakhs. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ப்ராஜெக்டோட ஹவுஸ் ஓனர் எங்களை யூடியூப் வீடியோஸ் மூலமாக மட்டுமே பார்த்துட்டு அப்ரோச் பண்ணியிருந்தார். நம்மளோட சைட் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை விசிட் பண்ணாங்க. நம்மளோட ரேட் அண்டு ஸ்பெசிஃபிகேஷன்ஸை கேட்டு தெரிஞ்சுட்டாங்க. ஸோ கான்ட்ராக்டர் நம்ம தாங்கிறத ஃபைனலைஸ் பண்ணதுக்கப்புறம் நாம் 2D பிளான்ஸ் அண்ட் எஸ்டிமேஷன்ஸை ஒர்க் அவுட் பண்ணோம். தென் பிஃபோர் அக்ரிமெண்ட் நம்ம ப்ரொவைட் பண்ண ட்ராயிங்ஸ் என்னென்னா 2D பிளான், joinery details for windows and door sizes, structural drawings including column drawing, footing drawing, plinth beam drawing, lintel beam drawing, roof beam drawing, roof slab drawing, parapet wall drawing, compound wall drawings with gate location. இதெல்லாமே வித் அக்ரிமெண்ட் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸ்பெசிஃபிகேஷன் டீட்டெயிலாக அக்ரிமெண்ட்டில் ப்ரொவைட் பண்ணி தான் இந்த ஒர்க்கை நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணி செய்துட்ருக்குறோம். இந்த ஸ்டேஜில் சில் லெவல் பிரிக் ஒர்க் கம்ப்ளீட் ஆகி அதுக்கு மேலே சில் கான்க்ரீட் செய்து அதுக்கு மேலே இருக்கிற லென்டல் லெவலில் பிரிக் ஒர்க்கு செஞ்சிட்ருக்குறோம். இந்த ஸ்டேஜில் சம்ப் ஒர்க் கம்ப்ளீட் ஆகிருக்கு, செப்டிக் டேங்க் கம்ப்ளீட் ஆகிருக்கு. இது ஸ்ட்ரக்சரல் காலம் 1.25 காலம் ஆவரேஜ் தான் இந்த ப்ராஜெக்டில் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸ்டீல் சூப்பர் ஸ்ட்ரக்சருக்கு ரெட் பிரிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறோம். சப்ஸ்ட்ரக்சருக்கு ஃப்ளையஷ் பிரிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ இந்த பார்த்துட்டு இருக்கிற பில்லர்ஸ் காம்பவுண்ட் வாலோட காலம்ஸ். இது வந்து சைமல்டேனியஸாக நம்ம பிளிந்த் பீம் பண்ணும்போது செய்திருக்கிறோம். இந்த ப்ராஜெக்ட் இந்த ஸ்டேஜை ரீச் ஆகிறதுக்கு நம்ம ஸ்பெசிஃபிகேஷன்ஸை என்னென்ன ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம், ஒர்க்மேன்ஷிப்பை எப்படி மெயின்டைன் பண்ணியிருக்கிறோங்கிறது பார்க்கலாம் வாங்க. ஒரு 5 day பூமி பூஜாவுக்கு பிளான் பண்ணி பூமி பூஜை போட்டாச்சு. இதே நாளில் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறது நல்லது. அந்த அக்ரிமெண்ட் ஸ்டாம்ப் பேப்பரில் எஸ்டிமேஷன், ஸ்பெசிஃபிகேஷன், நான் சொன்ன ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங்ஸ் அண்ட் டீட்டெயில்ட் ட்ராயிங்ஸை வந்து அட்டஸ்ட் பண்ணி அக்ரிமெண்ட் சைன் பண்ணிக்கிறது பெட்டர். பூமி பூஜா பாயிண்ட் சவுத் வெஸ்ட் கார்னரில் லொக்கேட் பண்ணியிருக்கிறோம். பில்டிங் செட் அவுட் மார்க்கிங்கை நம்ம டிஜிட்டல் சர்வேயிங் டோட்டல் ஸ்டேஷனில் பண்ணுறோம். பிஃபோர் பிளானிங்கும் நம்ம ஒரு சைட்டை டோட்டல் ஸ்டேஷனில் சர்வே பண்ணியிருக்கிறோம். ஏன்னா மூலவட்டம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்க. பில்டிங் மார்க்கிங் நடக்கும்போதே சைமில்டேனியஸாக சிமெண்ட் ரூம் அண்ட் ஒர்க்கர்ஸ் ஷெட்டு ஒர்க்கு நடந்துகிட்ருக்கு. ஆஸ் பர் ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங் காலம் மார்க் பண்ணியிருக்கிறோம். எக்ஸ்கவேஷன் ஜேசிபியில் செய்திருக்கிறோம். உள்ள பிசிசி நம்ம செய்கிறோம். பிசிசி பண்ணதுக்கப்புறம் உள்ள காலமை ப்ராப்பராக ட்ரா பண்ணி நம்ம மார்க் பண்ணி அதில் தான் நம்ம ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டை ப்ளேஸ் பண்ணுறோம். இந்த ப்ராஜெக்டில் ஸ்டீல் வந்து வைசாக் செயில் எஸ்எஸ்ஐங்கிற பிராண்டு தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். காலம்ஸ் வந்துட்டு 1.25 சைஸ் தான் மேக்ஸிமமாக இருக்குது. பட் எல்லாமே ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங்ஸ் தான் ஃபாலோ பண்ணியிருக்கோம். ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் மே சேஞ்ச் ஆகலாம். ஃபூட்டிங் கான்க்ரீட் வந்து ஆர்எம்சி மிக்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். மேனுவலாக சைட்டில் மிக்ஸ் பண்ணுறதில்ல. ஸோ இது ஆர்எம்சியில் நம்ம M20 கிரேட் கான்க்ரீட்டை மெயின்டைன் பண்ணியிருக்கிறோம். இது பிசிசி. பீமுக்கு கீழே யூஸ்வலாக ரெட் பிரிக்ஸால் ரெட் பிரிக்ஸ் லைன் பண்ணுவாங்க. பட் நம்ம வந்து எல்லா சைட்லேயும் பண்ணுற மாதிரி பிளெயின் சிமெண்ட் கான்க்ரீட்டை தான் பிளிந்த் பீமுக்கு கீழே பண்ணியிருக்கிறோம். இதுக்கு மேலே தான் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ஒர்க்கு, பிளிந்த் பீம் ஒரு கிரேட் பீமோட ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ஒர்க்கு செய்திருக்கிறோம். காம்பவுண்ட் வாலோட பீமும் அட்ஜசண்ட்டாக வர்றதை இந்த ஃபோட்டோஸில் நீங்கள் பார்க்கலாம்.
பிளிந்த் பீம் கான்கிரீட்டும் நம்ம ஆர்எம்சியில் தான் பிளான் பண்ணியிருக்கிறோம். M20 கிரேட் பிளிந்த் பீம் கான்கிரீட் பண்ணியிருக்கிறோம். அதுக்கு மேலே பிரிக் ஒர்க்கு பேஸ்மெண்ட் ஹைட்டுக்கு பிளான் பண்ணி ரைஸ் பண்ணிவிட்டு பிரிக் ஒர்க்கு ஆல் த போத் சைட்ஸ் நம்ம வந்து பிளாஸ்டரிங் பண்ணியிருக்கிறோம். கிராவலை ஃபில் பண்ணியிருக்கிறோம். இது டெர்மைட்டு கண்ட்ரோல் ஒர்க்கு நடந்துகிட்ருக்கு. இதுக்கு மேலே நம்ம பிசிசி பண்ண போகிறோம். பிசிசி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எர்த்ரமர் யூஸ் பண்ணி அந்த கிராவலை காம்பேக்ட் பண்ணுறோம். தேவையான வாட்டரு போட்டு கன்சால்டேட் ஆல்ரெடி இந்த கிராவலை செய்திருக்கிறோம். அதுக்கு மேலே எர்த்ரமர் போட்டு காம்பேக்ட் பண்ணுறது மஸ்ட்டு. 7 feet லிண்டல் லெவல் வரைக்கும் காலம் ரைஸ் பண்ணுறோம். இது மாதிரி காலம் ரைஸ் பண்ணுறதும்போது நம்ம வைப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணணும், ப்ராப்பரான ஷட்டரிங் ஒர்க்ஸ் பண்ணணுங்கிறது நல்லது. முடிஞ்சளவுக்கு மிஷினில் மிக்ஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும். அதுக்கு மேலே பிரிக் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். அப் டு சில் லெவல் வரைக்கும் பிரிக் ஒர்க், அதுக்கு மேலே சில் கான்கிரீட், தென் அப் டு 7 feet வரைக்கும் லிண்டல் பிரிக் ஒர்க். அந்த பிரிக் ஒர்க்கோட ஒர்க் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். ஒரு கனவு வீடை கட்ட நினைக்கும் வீட்டின் உரிமையாளர் ஒரு பில்டிங் கான்ட்ராக்டர்கிட்ட ஒர்க்கை கொடுக்க பயப்படுற ஒரே ஒரு விஷயம் பணம். நம்ம கொடுக்குற பணத்தை பில்டர் ஆர் கான்ட்ராக்டர் நம்ம வீடை கட்டுறதுக்கு தான் பயன்படுத்துகிறாரா, இல்லை அவர் வேறு ஏதாச்சும் செய்துட்டு கடைசியில் எஸ்டிமேஷன் ரைஸ் ஆயிடுச்சுன்னு சொல்ல போகிறாருங்கிற பயம். இந்த பயத்தை போக்கணும்னா நீங்கள் சயின்டிஃபிக்காக டிவைட் பண்ணி ஸ்கெடியூல் பண்ணி உங்கள் பேமெண்ட்டை கொடுக்கறது பெட்டராக இருக்கும். நாங்கள் ஃபாலோ பண்ணுற ஸ்கெடியூலை இப்போ இந்த டிஸ்பிளேல பார்க்கலாம். இதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இதுபோல் ஒரு அழகான தரமான வீடு உங்களுக்கும் கட்டணுமான மேலே இருக்கிற எங்களோட ஃபோன் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.